இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? இது கொஞ்சம் பெரிய வாக்கியம் தான், அதனால நானே சொல்லிடுறேன். டோன்ட் லெட் சச் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி கோ பை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சச்சுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லெட் சச் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி கோ பை, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜென்டில் மேன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரு பண்புள்ளவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு பேசணும். A gentleman would not do such a thing அப்படின்னா, ஒரு ஜென்டில்மேன், ஒரு பண்புள்ள மனுஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரு a gentleman would not do such a thing. ஆச்சுங்களா? சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது தாலி கட்டிட்டு ஸ்டேட்டஸ் போடுவீங்களா இல்லைங்களா? அப்போ ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி போடுங்க, ஐ காட் மேரிட் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நீ இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடனே மேலே கோவப்படாதீங்க. ஐ காட் டிவோர்ஸ்ட் அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. சரி, சத்தம் போடாத. எதுக்கு இப்போ சத்தம் போடுறேன்? சத்தம் போடாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் மேக் அ நாய்ஸ். டோன்ட் மேக் அ நாய்ஸ். டோன்ட் மேக் அ நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடாத, சீன் போடாத. சீன் போடாத அப்படின்னு பேசணும். எதுக்கு இப்போ சீன் போடுறேன்? சீன் போடாத. டோன்ட் மேக் அ சீன் அப்படின்னு பேசலாம். டோன்ட் மேக் அ சீன். சீன் போடாத. நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற? நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? whom are you talking about? whom are you talking about? whom are you talking about அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். வர வேண்டியவங்க இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? are there people yet to come அப்படின்னு பேசலாம், கேட்கலாம். are there people yet to come? are there people yet to come அப்படின்னா வர வேண்டியவங்க இன்னும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம். அவன் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவன் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை அப்படின்னு பேசணும். he has never been apart from me அப்படின்னு பேசலாம். he has never been apart from me. அவன் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை, இல்லைன்னா அவரு என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. எங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? I have never been apart from my mother. I have never been apart from my mother. எங்கள் அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு டவல் கொண்டு வா, எனக்கு ஒரு டவல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கெட் மீ எ டவல் அப்படின்னு பேசலாம். கெட் மீ எ டவல் அப்படின்னா எனக்கு ஒரு டவல் எடுத்துக்கிட்டு வா, கொண்டு வா. பைக்கையை கொண்டு வா, பைக் சாவி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு பேசணும். கெட் மீ த பைக் கீ அப்படின்னு பேசலாம். கெட் மீ த பைக் கீ அப்படின்னா பைக் சாவியை எடுத்துக்கிட்டு வா. டூ யூ கெட் மீ அப்படின்னா நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு அர்த்தம். டூ யூ கெட் மீ. இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? எப்படிங்க பண்ணலாம்? உதாரணத்துக்கு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கெட் யூ அப்படின்னு பேசலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் கெட் யூ. ஐ டோன்ட் கெட் யூ. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, ஐ கெட் யூ. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வெதர் டு கோ ஆர் நாட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வெதர் டு கோ ஆர் நாட். போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.